அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானம் அர்த்தாஷ்டகஸ்தானத்தில் வக்ரகதியில் திரும்பக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக உறவு மாறும், பணம் மாறும், பங்கு மாறும், தொழில் மாறும், ஏன் இந்த நிலைமையே மாறும் என்று இருக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான சனி பகவான் ஜென்ம ராசியில் அமர்ந்திருப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட இந்த தருணத்தில் மக கிரகங்களிலே வலிமை வாய்ந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அர்த்தாஷ்டக ஸ்தானத்தில் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. அர்த்தாஷ்டக குரு வக்ரகதியில் திரும்புவது பல சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மிக பெரிய அளவில் வளர்ச்சி கிடைக்கவில்லை என்றாலும் தற்போது இருக்கக்கூடிய சிரமங்கள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு விரைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது என்பதை அர்த்தாஷ்டக குரு வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே பல்வேறு விஷயங்கள்ல நல்லதொரு மாற்றமும் முன்னேற்றமும் கிடைக்க போகிறது. இந்த நிலை மாறும் என்று பல விஷயங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த குரு பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் அர்த்தாஷ்டகஸ்தானம் சுகஸ்தானத்தில் அவர் சஞ்சரிப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பாக பார்க்க முடியாதுங்க. அப்படிப்பட்ட குரு பகவான் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது சில நன்மைகள் கிடைக்க இயலாமல் இருக்கும். ஆனால் அதே சமயம் நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த சக்தி வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுபவர் குரு பகவான். அப்படிப்பட்டவர் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் ஜென்ம ராசியிலோ அஷ்டமத்திலோ அல்லது அர்த்தாஷ்டகஸ்தானத்தில் விரயஸ்தானத்தில் அமரும் போது சில சிரமங்கள் இருக்குங்க. அதிலும் குறிப்பாக இந்த 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில் அமருவதால் சில எதிர்பாராத சிரமங்கள் இருக்கும். ஆனால் தற்போது அவர் வக்ரகதியில் மாறுவது பல சிரமங்கள் குறைந்து நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் அர்த்தாஷ்டகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தில் வக்ரம் பெறக்கூடிய குரு பகவானின் அமைப்பு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. உறவு, தொழில், பங்கு, நிதி சார்ந்த விஷயங்கள்ல நல்லதொரு மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. ராசியின் அதிபதியும் குரு பகவானும் நேர் எதிரெதிராக நின்று பல மாற்றத்தை விளைவிக்கக்கூடிய இந்த தருணத்தில் மேலும் பல சிக்கல்களையோ சிரமங்களையோ சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படாது என்பதை குரு பகவானுடைய சஞ்சார அமைப்பு தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது. இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் இந்த தருணத்தில் இருக்கக்கூடிய பல சிரமங்கள் விலகுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறதுங்க. அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். அப்படிப்பட்ட குரு பகவானின் சுப பார்வை 8, 10, 12 ஆகிய இடங்கள்ல கிடைக்கிறதுங்க. எனவே குடும்ப ரீதியாக அஷ்டம பாதிப்புகள் இருந்த விஷயங்கள் அனைத்துமே குரு பகவானின் சுப பார்வையால் விலகுகிறது. நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக அனைத்து விதமான பணிகளிலும் கிடைக்க போகிறது. அதிலும் குறிப்பாக தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஜீவனஸ்தானத்தை பார்ப்பதால் குரு பகவான் உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. தொழிலில் எதிர்பாராத நல்லதொரு மாற்றமும் முன்னேற்ற வாய்ப்பும் கிடைக்கும். எனவே குடும்ப வருமானம் உயரக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைய போகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிதி சார்ந்த சிரமங்கள் முற்றிலும் குறைவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறதுங்க. பணம் மாறும் என்ற சூழ்நிலையை மகர ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் வக்ரகதியில் திரும்புவதால் கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் ஒருவருடைய வாழ்வில் மிக அதீத சிரமமும் துன்பமும் சந்திப்பதற்கான வாய்ப்பு இந்த பொருளாதார ரீதியான விஷயங்கள்ல தாங்க இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த பொருளாதார ரீதியான விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் அதீதமாக கொடுக்க போகிறாருங்க. எனவே பல்வேறு வகையான சிரமங்கள் குறையக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. திட்டமிட்ட வேலைகளை மிக சிறப்பாக செய்து முடித்து குடும்ப வருமானம் உயரக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. இதன் காரணமாக பணம் மாறும் என்ற ஒரு அமைப்பானது ஏற்படுகிறது. நிதி சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மேலும் அர்த்தாஷ்டகஸ்தானம் சுகஸ்தானத்தில் வக்ரகதியில் திரும்புவதால் குடும்பத்தில் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறும். சுப நிகழ்வுகளில் இருந்த தடைகள் விலகுகிறது. நல்ல ஒரு திருமண வரம் கிடைத்து திருமணம் மிக மகிழ்ச்சியாக நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் கிடைக்க இருக்குங்க. அது மட்டுமல்லாது சனி பகவானால் ஏற்படக்கூடிய பல சிரமங்களும் இந்த தருணத்தில் விலகக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விதமான சிரமங்கள் குறைந்து நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை குரு பகவானுடைய வக்ரகதி உறுதிப்படுத்துகிறது. உறவினர்களிடம் இருந்த பகை உணர்ச்சி மற்றும் வீண் வாக்குவாதம், தேவையில்லாத கருத்து வேறுபாடால் மன அலைச்சல், உளைச்சல் போன்ற எல்லாத்தையுமே குறைக்கக்கூடிய வகையில நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறாருங்க. வக்ரகுருவின் அமைப்பு காரணமாக உறவுகளையும் நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதிலும் குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் விலகும். தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் மீண்டும் இணைவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது.
கிடைக்கிறது. அதில் எந்தவிதமான தடையும் தாமதமும் ஏற்படாது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. 7.5 சனியாக இருந்தாலும் வக்ரகதியில் குரு திரும்புவதால் இந்த தருணத்தில் நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்கும். அது மட்டுமல்லாது விரயஸ்தானத்தில் அவருடைய சுப பார்வைப்படுவதால் பல்வேறு விதமான விரய செலவுகள் கட்டுக்குள் வரக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. திட்டமிட்டு அனைத்து விதமான பணிகளையும் மேற்கொண்டு சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளையும் உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க குரு பகவான். இது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நியாயமான சலுகைகள் கிடைக்கும். சனியின் அமைப்பு காரணமாக சில அலைச்சல் இருந்தாலும் நல்ல பலன் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். தொழில்துறை வியாபாரத்துறையை பொறுத்த வரைக்கும் குரு பகவானின் அமைப்பு காரணமாக தொழில் மாறும் என்ற நிலையை உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. குருவின் வக்ர சஞ்சார அமைப்பு தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்தையும் விலக்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. புதிய தொழிலை விரிவுபடுத்தல் போன்றவை போட்டிகள் இல்லாமல் எளிதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு மிக அபரிவிதமாக கிடைக்கிறது. பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் சற்று சாதகமாக நீடிப்பதற்கான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுதுங்க. எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் காரிய வெற்றி நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் வாய்ப்புகள் மனநிறைவை கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. வாய்ப்புகளில் இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் அனைத்தும் விலகுவதால் நீங்கள் திட்டமிட்டபடி சிறப்பாக செயல்படுவதற்கு ஏற்றதொரு தருணமாக கலைத்துறை அமைகிறதுங்க. அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி ஏற்பட்டு வந்த அபிப்பிராய பிரேதம் என்பது மறையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் கருத்து வேறுபாடு முரண்பாடற்ற செயல்கள் போன்ற அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக மாறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பிரச்சனைகள் சாதகமாக தீர்ப்பு வரக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த தருணத்தில் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வி சார்ந்த சூழ்நிலை மிக இனிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் அமையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. கல்வியில் இருந்த பல தடைகள் விலகுகிறது. நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும். விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கிறாருங்க செவ்வாய். அவரின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் நல்ல பல நன்மைகள் விவசாயத்துறை ரீதியான பணிகளில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. விளைச்சலும் வருமானமும் அதிகமாக இருக்கும். வயல் சார்ந்த பணிகள் சற்று சிரமம் குறையும். திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடித்து நல்ல லாபம் பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது. ஆடு மாடு கோழி வளர்ப்பு போன்றவற்றில் சில சிரமங்கள் இல்லாமல் நல்ல லாபமும் முன்னேற்றமும் பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. பெண்மணிகளின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற மிக முக்கியமான கிரகமாக இருப்பவர் குரு. அவர் வக்ரகதியில் சுகஸ்தானத்தில் திரும்புவது பெண்மணிகளுக்கு நல்ல உடல் ஆரோக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு, பெண்மணிகள் தொட்ட காரியங்கள் அனைத்தும் துலங்கக்கூடியவையாகவும் வெற்றிகரமாக அமையக்கூடிய ஒரு சாதகமான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. பல்வேறு விதமான உடல் சார்ந்த சிரமங்களும் விலகுகிறது. குடும்பம் தொழில் மற்றும் வியாபார ரீதியாக பல சந்தித்து வந்த சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் பெண்மணிகளுக்கு சிறந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை குரு உறுதிப்படுத்துகிறார். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக நல்ல பலன் மகர ராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.